ஒரு சின்ன உதாரணம், நான் உதாரணத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று என்னுடைய பள்ளி நண்பர், நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தை இவங்க வந்து இங்க தெப்பகுளத்துக்கிட்ட மதுரையில ஒரு பிரதான பகுதியில தெப்பகுளம் ஆணையூர் பகுதியில இருக்காங்க. அவர்கள் ரொம்ப பதட்டப்பட்டு போன் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாக்கு 2 பேருக்குமே வந்து ஓட்டர்ல லிஸ்ட் இல்லைங்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல இல்லன்ட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் போய் புதுசா நீங்க வந்து உங்களுடைய 10வது சர்டிபிகேட் இருக்கா, அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்க 1960 70 படிச்ச அந்த 10வது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட், புது வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி வரலன்னா என்ன பண்ண முடியும்? வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமா? முடியாது. இவர்கள் என்னன்னா, எப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்களை நியமித்து பிஎல்ஓக்கள் போக முடியலையோ அந்த இடத்தில் திமுகவினர் சேர்ந்து அந்த பணிகளை கைப்பற்றி விட்டார்கள். இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு. எந்த இடத்திலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை, நம்மளுடைய நிர்வாகிகளை, ஏஜென்ட்களை கிட்டே விடுறதில்லை. அவங்களே அதை கைப்பற்றி அவர்களுக்கு யார் யார் வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். மற்ற பாம்புகளை தூர போட்டு விட்டதான் தான் பெரும்பாலான இடத்துல வர குற்றச்சாட்டு. இன்னைக்கு அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ பாம்புகள், இந்த பாம்புகள் எனிமரேஷன் பாம்பு நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்து தூர போடப்பட்டதுன்னு தான் தெரியும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, போனாங்க அவங்க ஆள் இல்ல, வீடு பூட்டிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில பிப்ரவரி மாசம் தெரியும், கோடிக்கணக்கானோர் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் ஒரு பேரபாயம் இருக்குது. இதன் மூலமாக குறுக்கு வழியில் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.